குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். தமிழ்நாடு சமச்சீர் சிலபஸில் உள்ள 10th ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ட்ரிக்னாமெட்ரி சாப்டர் நம்ம ஸ்டடி பண்ண போகிறோம். ட்ரிக்னாமெட்ரி சாப்டரில் ஃபர்ஸ்ட் சம்மு tan ஸ்கொயர் தீட்டா மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு tan ஸ்கொயர் இன்டூ sin ஸ்கொயர் தீட்டாங்கிற இந்த நோட்டேஷன்ஸை நம்ம ப்ரூஃப் பண்ணலாம். அதுக்காக முதல்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிடுங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது? tan ஸ்கொயர் தீட்டா மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டா. சரி, இந்த tan ஸ்கொயர் தீட்டாவை ஆசிட்டிஸ் அப்படி கீழே இறக்கிருங்க. sin ஸ்கொயர் தீட்டா அதுவும் அப்படியே கீழே இறங்கட்டும். ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும், மேத்ஸ்ல எந்த டேர்மை எடுத்தாலும் அதை நம்ம ஃப்ராக்ஷன் ஃபார்ம்ல மாத்திக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 5 இருக்குதுன்னா அந்த 5 இஸ் நத்திங் பட் 5/1. அதே மாதிரி சம்திங் x அப்படின்னு இருக்குதுன்னா x இஸ் நத்திங் பட் x/1. அதே போல இந்த sin ஸ்கொயர் தீட்டான்னு ஒன்று இருக்குதுன்னா தட் இஸ் நத்திங் பட் sin ஸ்கொயர் தீட்டா பை 1. இப்போ நான் என்ன செய்ய போறேன்னா இது ஒரு ட்ரிக் ஒன்று ஃபாலோ பண்ண போறேன். என்ன அப்படின்னா இந்த செகண்ட் டேர்ம்ல நியூமரேட்டருக்கு ஒரு cos ஸ்கொயர் தீட்டா கொடுக்குறேன். ரிசல்ட்ல மாற்றங்கள் நடக்கும். அந்த மாற்றங்களை சரி செய்யறதுக்கு டினாமினேட்டர்லயும் அகைன் ஒரு cos ஸ்கொயர் தீட்டா கொடுக்கும்போது அந்த மாற்றங்கள் வந்து சரி செய்யப்படும். ஆக இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் ஆசிட்டிஸ் அப்படி கீழே இறக்கிருங்க. செகண்ட் டேர்மில் sin ஸ்கொயர் தீட்டா இருக்குது. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி கீழே போடுறாங்க. பேலன்ஸ் இருக்கக்கூடிய cos ஸ்கொயர் தீட்டா அது அப்படியே அங்கேயே இருக்குது. இப்போ இந்த tan ஸ்கொயர் தீட்டால எந்த சேஞ்சஸும் இல்லை, அது அப்படியே இருக்கட்டும். மைனஸ் இந்த sin ஸ்கொயர் தீட்டா பை cos ஸ்கொயர் தீட்டா. இதுக்கு பதிலாக கம்ப்ளீட்டாக நாம் என்ன போடுறோம் அப்படின்னா tan ஸ்கொயர் தீட்டான்னு போடலாம். அதே இந்த cos ஸ்கொயர் தீட்டா ஆசிட்டிஸ் அப்படியே இருக்கட்டும். எதுக்காக இந்த சிம்பிள் அப்படின்னா எக்ஸுக்கும் மல்டிப்ளிகேஷனுக்கும் வித்தியாசம் தெரியணுங்கிறதுக்காக வேண்டிதான் அந்த மல்டிப்ளிகேஷன் சிம்பிளை வந்து நம்ம ஸ்டார் மாதிரி போடுறோம். இதில் ஃபர்ஸ்ட் டேர்ம்ல tan ஸ்கொயர் தீட்டா இருக்கு, செகண்ட் டேர்ம்லையும் tan ஸ்கொயர் தீட்டாவோட சேர்ந்து இருக்குது. இப்போ காமனா இருக்கக்கூடிய tan ஸ்கொயர் தீட்டாவை தூர எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் டேர்ம்ல ஒண்ணுமே இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தம். செகண்ட் டேர்ம்ல இன்னும் tan ஸ்கொயர் தீட்டா வெளியே வந்துருச்சு. பாக்கி யார் இருப்பா? இப்போ ட்ரிக்னாமெட்ரியில் ஒரு 3 முக்கியமான ஐடென்டிட்டி நமக்கு ரீகால் பண்ண வேண்டியிருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் ஐடென்டிட்டி வந்து என்ன அப்படின்னா sin ஸ்கொயர் தீட்டா plus cos ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. இது வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ரிசல்ட். இதை மாதிரி இன்னும் 2 ரிசல்ட் இருக்குது. அதை பின்னாடி நம்ம படிக்க நம்ம அதை பற்றி நம்ம படிச்சுக்கலாம். இப்போமே நம்ம அதை படித்தோம்னா மேபி குழப்பதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த ஐடென்டிட்டியை ஞாபகம் வச்சுக்கிடுங்க. இதில் நீங்கள் இப்போ என்ன சேஞ்சஸ் பண்ணுறீங்கன்னா இந்த sin ஸ்கொயர் தீட்டா அப்படியே இருக்கட்டும், இந்த 1 ஆசிட்டிஸ் அப்படியே இருக்கட்டும், ப்ளஸ் cos ஸ்கொயர் தீட்டா கூடி போகும்போது மைனஸ் cos ஸ்கொயர் தீட்டா. இப்போ நம்ம இதில் கற்றுக்கிட்டது வந்து என்னென்னா 1 மைனஸ் cos ஸ்கொயர் தீட்டா போல நம்ம என்ன போடலாம் அப்படின்னா sin ஸ்கொயர் தீட்டா அப்படிங்கிறத நாம் போடலாம். இது வந்து ஒரு ரஃப் ஒர்க். இப்போ இந்த இடத்துல இந்த ரஃப் ஒர்க்கை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். யூஸ் பண்ணுங்க. tan ஸ்கொயர் தீட்டா ஆசிட்டிஸ் அப்படியே இருக்கட்டும். இந்த 1 மைனஸ் cos ஸ்கொயர் தீட்டாக்கு பதிலாக நம்ம என்ன போடலாம்? sin ஸ்கொயர் தீட்டா போடுறோம். இப்போ கொஞ்சம் கொஸ்டினை செக் பண்ணுங்க. நமக்கு தேவையான ரைட் ஹேண்ட் சைடு கிடைச்சாச்சு. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடை மாடிஃபை பண்ணி நாம் என்ன பண்ணிட்டோம்? ரைட் ஹேண்ட் சைடை கொண்டு வந்தாச்சு. ப்ரூஃப் முடிஞ்சது. ஹென்ஸ் the proof.